கூட்டுறவு சங்க தேர்தல்களில் ஆளும் கட்சியின் அதிகார துஷ்பிரயோகத்தையும் மீறி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இதனிடையே மதுரை சோழவந்தான் கூட்டுறவு சங்க தேர்தலில் கழக வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதால் அச்சமடைந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினர் தேர்தல் அதிகாரியை கடத்தி சென்று விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வழிகாட்டுதல் படி செயல்படும் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் உத்தரவுக்கு இணங்க கூட்டுறவு சங்க தேர்தல்களில் கழக வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். தென்னார்காடு மாவட்ட மீன் வளர்ப்போர் கூட்டுறவு விற்பனை சங்க தலைவர் பதவிக்கு கடலூர் மேற்கு மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு சி.வி. அப்பாதுரையும், துணைத் தலைவர் பதவிக்கு புவனகிரி மேற்கு ஒன்றிய கழக இணைச் செயலாளர் திரு எஸ். செல்வமணியும் போட்டியிட்டனர். இத்தேர்தலில் ஆளும் கட்சியின் அதிகார துஷ்பிரயோகத்தை மீறி இவ்விருவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு கடலூர் மாவட்ட மீன்துறை உதவி இயக்குநர் சான்றிதழ்களை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஈரோடு புறநகர் மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பவானிசாகர் கே 444 தொப்பம்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தேர்தலில் போட்டியிட்ட கழக நிர்வாகிகளில் தலைவர் பதவிக்கு திரு கே. ஆறுமுகம், துணைத் தலைவர் பதவிக்கு திரு விஜயகுமார் மற்றும் பவானிசாகர் பேரூர் கழக செயலாளர் திரு கே. செல்வம் உள்ளிட்ட 11 உறுப்பினர்களும் வெற்றி பெற்று பதவியேற்றனர். அவர்களுக்கு ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் திரு எஸ். ஆர். செல்வம் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட கட்டளை ஊராட்சி செயலாளர் திரு கட்டளை அன்பு வெற்றி பெற்றார். துணைத் தலைவர் தேர்தலில் கழக நிர்வாகி திரு மாரியப்பன் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவர்களுக்கு நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கல்லூர் திரு இ. வேலாயுதம் தலைமையில் கழக நிர்வாகிகள் பாராட்டினர்.